ஓம் சாந்தி. நான் இதய சிம்மாசனதாரியாக ஆகின்ற ஆத்மா. நாம் உலகை மாற்றக்கூடிய ஆத்மா. நாம் பிராப்திகளை நினைவு செய்கின்ற ஆத்மா. நாம் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் இந்த பழைய உலகத்தின் பொருட்களாகும். ஆகையால் நாம் இந்த துக்கதாமத்தை புத்தியால் மறந்து விடுகின்றோம். தந்தை சதா சுகம் கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றார். நாம் அனைவரும் பகல் யாத்திரையாளராக இருக்கின்றோம். இந்த யாத்திரை ஒரே ஒரு முறைதான் நடைபெறுகின்றது. நினைவு யாத்திரையின் மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகி பிறகு சதோ பிரதானமான சத்யுகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். இப்போது நாம் தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். தந்தையிடமிருந்து சுகம் மட்டும்தான் கிடைக்கின்றது. சாந்திதாமம் ஆத்மாக்களாகிய நமது வீடாகும். சுகதாமம் சொர்க்கத்தின் ராஜ்யமாகும். இது எல்லையற்ற நாடகமாகும். தந்தை நம்மை மிகவும் சுகமானவர்களாக ஆக்குகின்றார். நாம் நம்மை ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம். ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கும் இடம் பரந்தாமமாகும். சுகம் துக்கத்தின் பாகத்தை நாம் இங்குதான் நடிக்கின்றோம். நாம் சங்கமகத்தில் இருக்கின்றோம். இப்போது நாம் தூய்மையாக ஆகின்றோம். இப்போதைய தூய்மையானது 21 பிறவிகளுக்கு கூடவே இருக்கின்றது. தந்தை ஒருவரை நினைவு செய்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். நம் மீது கவனம் என்ற காவல் செய்து கொண்டே இருக்கின்றோம். எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தேன், மனம் எங்கு அலைப்பாய்ந்தது என்று முழு நாளுக்கான அட்டவணையை வைக்கின்றோம். ராஜயோகம் கற்பிப்பவர் ஒரே ஒரு பகவான் தான். இப்பொழுது நாம் சங்கமயுகத்தில் சர்வோத்தம தேவதைகளாக ஆகின்றோம். ஆத்மாக்களின் தந்தையாகிய பகவான் பிந்துவாக இருக்கின்றார். அவரிடத்தில் முழு ஞானமும் இருக்கின்றது. நாம் இப்பொழுது தேவதை ஆவதற்காக பிராமணனாக ஆகியிருக்கின்றோம். ஜீவன் முக்தி சுகமான சம்பந்தமாகும். நாம் இப்பொழுது
ஸ்ரீமத் மூலம் நமது ராஜ்ய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்ற போதை இருக்கின்றது. இப்பொழுது நாம் தாய் தந்தையின் உள்ளத்தில் அமர்ந்து எதிர்காலத்தில் சிம்மாசனதாரிகளாக ஆகின்றோம். நாம் இரவு பகல் சேவையில் பிஸியாக இருந்து தாய் தந்தையின் உள்ளத்தில் அமர்கின்றோம். 5 விகாரங்களை தானம் கொடுக்கும் பொழுது கிரகாச்சாரம் நீங்கிவிடுகின்றது. தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகின்றது. நாம் மலர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் இப்போது திரும்பிச் செல்ல வேண்டும். இது மிகப்பெரிய மேடையாகும். இப்பொழுது நம்முடைய புத்தியில் முழு எல்லையற்ற விளையாட்டும் இருக்கின்றது. பாரதம் அழிவற்ற கண்டமாகும். உண்மையில் ஞானக்கடலான தந்தை ஞான ரத்தினங்கள் நிறைந்த தட்டுக்களை நிறைத்து கொடுத்திருக்கின்றார். ஞான ரத்தினங்களால் நம்முடைய பையை நிரப்புகின்றார். தந்தை வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமான முழு ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். நாம் இப்பொழுது விஷ்ணு குலத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆவதற்காக நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம். பிராமணர்களாகிய நாம் நமக்காகவே ஸ்ரீமத் மூலமாக சூரிய வம்சி சந்திர வம்சி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பிராமணர்களாகிய நாம் யோக பலத்தின் மூலம் உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். நாம் அமைதி பலத்தின் மூலம் விஞ்ஞான பலத்தின் மீது வெற்றி அடைகின்றோம். நாம் இப்போது நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நாம் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக முயற்சி செய்கின்றோம். அறிவு என்பது ஞானத்தின் விஷயங்களை புரிந்து கொள்ளுதல். சாரம் என்பது சர்வ சக்திகள் நிறைந்த நினைவு மற்றும் சக்திசாலியான நிலையாகும். இந்த இரண்டின் சமநிலை இருப்பதால் தனது என்ற தன்மையானது ஸ்வாகா ஆகிவிடுகின்றது. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், மேலும் ஒவ்வொரு செயலும் உலக மாற்ற சேவைக்காக ஸ்வாகா செய்யப்படும் போது உலக மாற்றம் தானாகவே நடந்து விடுகின்றது. நாம் தேகம் என்ற நினைவை முதற்கொண்டு அனைத்தையும் ஸ்வாகா செய்யும் பொழுது உயர்ந்த அதிர்வலைகள் மூலமாக சூழ்நிலையின் மாற்றத்தை சகஜமாக செய்திருக்கின்றோம். நம் மீது கவனம் என்ற காவல் முழுமையாக வைத்துக் கொள்கின்றோம்.
மாயையிடம் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கின்றோம். நினைவிற்கான உண்மையிலும் உண்மையான அட்டவணையை வைக்கின்றோம். தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்மாசனதாரியாக ஆகின்றோம். இரவு பகல் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். 5 விகாரங்களை தானம் செய்தால் கிரகாச்சாரம் நீங்கிவிடும் என்ற செய்தியை நாம் அனைவருக்கும் கொடுக்கின்றோம். சென்ஸ் மற்றும் எசன்ஸ் என்பதன் சமநிலை மூலமாக தனது என்ற தன்மையை ஸ்வாகா செய்யக்கூடிய உலகை மாற்றக்கூடிய ஆத்மா நாம். பிராப்திகளை நினைவு செய்து துக்கம் மற்றும் தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களிலிருந்து விலகி இருக்கின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.